இந்தாங்க பால் குடிங்க. வேண்டாம் குடிங்க. வேண்டாம் லட்சுமி. எப்போ மாமா பிசியோதெரபிஸ்ட் வரேன்னு சொன்னாங்க? சாயங்காலம் 5 மணிக்கு. இனிமே தினம் பிசியோதெரபிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. சரி. தப்பு பண்ணிட்டேன் குமார், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ மனசுல என்ன இருக்கு, அவ யார கட்டிக்க விரும்புறான்னு ஒரு வார்த்தை கூட நான் அவளை கேட்கலையே. கௌதம் ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே கல்யாண வேலைய ஆரம்பிச்சுட்டேன். நான் மட்டும் காயத்ரி மனசு எதை விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, அவ ஆசைப்பட்ட சூர்யாவை கவலுக்கு கட்டி வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சூர்யாவோட அப்பா அம்மா நம்மளை எப்படி பாக்குறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? அது இன்னைக்கு லட்சுமி, கௌதமோட நிச்சயம் பண்ண கல்யாணம் என்னப்போ வந்த பகதானே இது. கல்யாணம் வரைக்கும் வந்து அவங்க சரியாதானே இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்க புள்ள ஆக்சிடென்ட்ல செத்து போன கோவம் அவங்கள இப்படி மாட்டி இருக்கு. காயத்ரி சூர்யாவை விரும்பி இருக்கா. சூர்யாவும் காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருக்கிறாங்கிற விஷயம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்ததுனாலதான் பிரச்சனையே. முடிஞ்சு போன விஷயத்த பேசி பிரயோஜனம் இல்லப்பா. உண்மைதாமா, செஞ்ச தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டாமா? அம்மா, ரேணுகா, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உட்காரு. ஐயா வணக்கம். வணக்கங்க. மாமா, அத்தை, இவர்தான் ராமையா, அவரு வீரா. இவங்க வீட்டில் தான் இத்தனை நாள் காயத்ரி தங்கிட்டு இருந்தா. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க தம்பி. வணக்கம் ஐயா. இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? ஏதாவது வலி இருக்கா? மனசு தாங்க வலி கொள்ளுது. இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம் நினைக்கும் போது ஏண்டா இன்னும் இருக்கோன்னு தோணுது. உங்களுக்கு ஏதாவது இப்படி ஆபத்து வரும்னு நினைச்சுதான் காயத்ரி தன்னை பத்தி எதுவுமே உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா. இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க. சொல்லிருக்கணும்மா, எனக்கு என்ன ஆனா என்ன, பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாத பாவியா இருக்கேன்னு. அன்னைக்கே சூர்யாவை அவளுக்கு கட்டி வச்சிட்டு இன்னைக்கு அவன் வயிற்றுல வளர்ற குழந்தை இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நினைக்கிறீங்கல்ல, உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு இப்ப தோணுதில்ல, அதாங்க வேணும். எப்படியாவது சூர்யாவும் காயத்ரியும் சேர்த்து வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நடக்கலன்னா கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். ஆனா நடக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. காயத்ரி எப்படி வெளியே எடுக்கிறதுங்கறத பத்தி நம்ம முதல்ல அதை யோசிப்போம். இல்லம்மா, நான் இப்பவே காயத்ரியை பார்க்கணும். அவ கைய புடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்லங்க, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. காயத்ரி இப்ப ஜெயில இருக்கா, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி அங்கெல்லாம் வந்து? வரேன்ப்பா, கண்டிப்பா வருவேன்.
என் பொண்ணை நான் பார்க்கணும். மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. முடியாது குமார், நான் காயத்ரியை பார்க்கணும், பேசணும். சொன்ன கேளுங்கப்பா. முதல்ல காயத்ரி ரிலீஸ் பண்ற வேலையை பாப்போம். மத்த எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அவ அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆமாங்க ஐயா, சூர்யாவை கடத்தது நான் தான்னு காயத்ரி போலீஸ்ல சொல்லிருச்சு. உண்மையிலுமே நாங்க 2 பேர் தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கோம். காயத்ரி கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா காயத்ரி கூட நாங்களும் தான் கூண்டுல நிக்க வேண்டியது இருக்கும். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடியட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். காயத்ரியை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடுங்க. அதான் சூர்யாவோட சேர்த்து வைக்கிறதா என்னோட முதல் வேலை. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? பேசாம இந்த வக்கீல் தொழிலை விட்டுட்டு ஊர் பக்கம் விவசாயம் பார்க்க போயிடலான்னு தோணுது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் எனக்கு வந்ததே இல்லைங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு லாயர்கிட்ட ஒரு கேஸ் வருதுன்னா அதுல ஒரு சாரா இருக்கணும். இந்த கேஸ் எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு அதுல ஒரு நியாயம் இருக்கணுங்க. நான் சொல்ற நியாயத்தை நிலைநிறுத்துறதுக்காக 2-3 ஆதாரம் இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லைன்னு வைங்க, 2-3 பொய் சாட்சியாவது தயார் பண்ணி வைக்கணுங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பதி கூட்டத்துல மொட்டை அடிச்சவன தேடி கண்டுபிடிக்கிற விளையாட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடந்தது சத்தியம். ஆனா துரதிருஷ்டவசமா இது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சாட்சி அது இதுன்னு எதுவுமே இல்லாம ஒரு கோயில்ல வச்சு திடீர்னு நடந்த கல்யாணம் சார் இது. சரிம்மா, கோயில வச்சுதான் காயத்ரி கழுத்துல தாலி கட்டினேன்னு சூர்யா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்வாரா? நாங்க தான் சொன்னோமே சார், சூர்யாவுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு. தாலி கட்டினதை விடுங்க, காயத்ரியை கூட்டிட்டு வந்து அவன் பக்கத்தில் நிறுத்தினா கூட யார் இந்த பொண்ணுன்னு தான் கேட்பா. இவதான் நீ தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொன்னா சத்தியமா இல்ல சுப்பு தான் என் பொண்டாட்டின்னு அடிச்சு சொல்லுவா. ஆமா சார், அந்த சூர்யாவோட அப்பா வேற லேசுப்பட்ட ஆளு இல்ல சார். டெய்லி பொழுது விழிஞ்சோன்னு பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி சுப்புதான் உன் பொண்டாட்டி, சுப்புதான் உன் பொண்டாட்டின்னு 108 தடவை அவர் புள்ள காதுல ஓதுவாருன்னு நினைக்கிறேன் சார். அந்த பையன் நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி நிக்கிறான் சார். என்ன செஞ்சா சரி அவருன்னு சத்தியமா புரியல சார். சூர்யாவை செக் பண்ண எல்லா டாக்டர்ஸும் அவருக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ஒசூர்ல இருக்கிற சித்த வைத்தியர்கிட்ட அவரை கூட்டிட்டு போய் காமிச்சோம். அந்த வைத்தியர் கிட்டத்தட்ட சித்தருக்கு சமம். அவர்னால முடியாதுங்கிற காரியமே எதுவும் இல்லையா? சூர்யாவை கூட்டிட்டு வாங்க, 24 நாள்ல குணப்படுத்தி காட்டுறேன்னு சொன்னாரு. நாங்களும் படாத பாடுபட்டு அந்த தம்பியை ஒசூரு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்தோம். பாதி கிணறு தாண்டதுக்குள்ள விஷயம் வேற மாதிரி போயிருச்சியா. சூர்யா ஹொசூருக்கு வந்திருக்கிற விஷயம் எப்படி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு சார். அந்த ஆளு ஊருக்கு வந்து கலாட்டா பண்ணி பத்தாத குறைக்கு நான் வேற விவரம் புரியாம குட்டையை குழப்பி எங்க மாமா கண்ட கனவெல்லாம் மண்ணா போச்சு சார். சார், சூர்யாவை நம்பி பிரயோஜனம் இல்ல சார். காயத்ரி தான் தன்னோட மனைவின்னு கண்டிப்பா அவர் கோர்ட்ல வந்து சொல்ல மாட்டாரு. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். சரி, அப்ப சூர்யா தான் என் புருஷன்னு காயத்ரியாவது வந்து சொல்லுவாங்களா? காயத்ரி உண்மையை சொல்ல தயங்குறவ இல்ல. ஆனாலும் எங்களால அவளை முழுசா நம்ப முடியல சார். அவளுக்கு அந்த சுப்பு மேல இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது அவ சாகுற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். சூர்யா தான் தன்னோட புருஷன்னு சொல்லிக்கிட்டா சுப்புவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமோங்கிற கவலை காயத்ரிக்கு வந்துருச்சுன்னா அவ உண்மையை சொல்ல கூட மாட்டா சார். ஆக இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட 2 பேருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க, அப்படித்தானே?
ஆதாரம் இல்லாத சாட்சி இல்லாத எந்த சப்போர்ட் இல்லாத கேஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஜெயிச்சு கொடுங்கன்னு கேக்குறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படி சொல்லாதீங்க ஐயா. காயத்ரியோட வயித்துல சூர்யாவோட கரு வளருது. அது நாளைக்கு குழந்தையா மாறி வெளியே வர்றப்போ அப்பா இல்லையேங்கிற அவலம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தாயும் தகப்பனும் உயிரோடு தான் இருக்காங்க, பக்கம் பக்கத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கிடந்த அன்பு வச்சிருக்காங்க ஐயா. அப்படி இருந்து இவர் தான் உன் அப்பான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை வந்துருமோன்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும்யா. சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க. நான் முதல்ல காயத்ரி பார்த்து பேசணும், அதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். பாசிட்டிவா எதுவுமே சொல்லல பாட்டி. காயத்ரி தான் என் வைஃப்னு சூர்யா வாய் திறந்து சொல்லாத பட்சத்துல கோர்ட்ல கேஸ் நிக்காதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, காயத்ரியாவது சூர்யா தான் தன் புருஷன்னு சொல்லுவாளான்னு கேட்டாரு. அதுக்கும் என்னால சரியா பதில் சொல்ல முடியல. அவளுக்கு என்னாச்சு? சொல்லுடினா சொல்லிட போறா. நல்லவளாவும் இருந்து சுயமா சிந்திக்க தெரிஞ்சவளாவும் இருக்காளம்மா. பிரச்சனையே அதாம்மா. காயத்ரிக்கு சுப்பு மேல இன்னும் அனுதாபம் இருக்கு. அந்த ஒரு காரணம் பத்தாதா? நாளைக்கு கோர்ட்ல வச்சு கேட்கிறப்போ காயத்ரி வாய் பேசாம அமைதியா இருந்துட்டான்னா வக்கீலால தான் என்ன பண்ண முடியும்? நினைச்சு பார்த்தா வயித்தெரிச்சலா இருக்கு பாட்டி. சூர்யா கனவுல கூட சுபுவன் தன்னோட பொண்டாட்டிய நினைச்சதே இல்ல. கடைசி வரைக்கும் அவளை தன் பக்கத்துல கூட நெருங்க விட்டதில்ல. ஆனா இன்னைக்கு புதையல காக்குற போது மாதிரி சுப்பு அவரை அடக்காத்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு ஏன் புருஷன்னு ஊரு பூரா தண்டோரா போட்டுட்டு இருக்கா. சூர்யாவோட அப்பா அம்மா 2 பேரும் சுப்புவே பெத்த பொண்ணுக்கு மேல மதிக்கிறாங்களேம்மா. தெரியுங்க, அவங்களுக்கு காயத்ரி மேல இருக்கிற விரோதம் தான் சுப்பு மேல பாசமா மாறி இருக்கு. சுப்பு என்ன அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா? எங்க இருந்தோ வந்தவ தானே. ரொம்ப டேஞ்சரான ஃபேமிலிமா. பார்க்க தான் எல்லாம் படிச்சவங்க, ஆனா ஃப்ராட் நம்பர் 1. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இப்பவே சூர்யாவை தூக்கிட்டு வந்துடலாமான்னு இருக்கு. ஐயோ வேண்டாப்பா, அப்படிலாம் பண்ணிடாத. இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்துதா இப்ப கூலி கொடுத்துட்டு இருக்கோம். இனிமே சட்டப்படி என்ன செஞ்சா சூர்யாவும் காயத்ரியும் ஒண்ணு சேருவாங்களோ அதை மட்டும் செஞ்சா போதும். ஆனா கோர்ட்ல கேஸ் நிக்காதுன்னு லாயர் சொல்றாரு பாட்டி. சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரமாவது வேணும்னு சொல்றாரு. அவசர கல்யாணத்துல ஆதாரத்துக்கு எங்க போறது? கோவில்ல வச்சு நடந்த கல்யாணம். அந்த கடவுளே நேர்ல வந்து சாட்சி சொன்னாதான் உண்டு. நல்லதுக்கு கெட்டதுக்கு கடவுள் எப்பவும் சாட்சியா தான் இருக்காரு. அவர் எப்பமா வாயை திறந்து பேசியிருக்காரு? பேசாம இருக்கிற வரைக்கும் தான் சாமி, பேசிட்டா அது ஆசாமி தான். ஆனா பேச விடலையே, பேசக்கூடிய நிலைமையில இல்லையே. சூர்யாவுக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டா நமக்கு இந்த தொல்லையே இல்ல. அவரோட அப்பா அம்மா சுப்புவோட அண்ணன் அண்ணி அத்தனை பேருக்கும் அவரே பதில் சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் போதும் வீரா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சுப்புவை தரன்னு இழுத்துட்டு போய் வாசல்ல நிறுத்திடுவாரு. ஆனா அதுக்கெல்லாம் தான் வழியே இல்லாம போயிடுச்சே. ஆமாங்க ஐயா, உங்க ஊரு வைத்தியரு சூர்யாவுக்கு ஏதோ மருந்து கொடுத்ததா சொன்னீங்கல்ல? ஆமாம்மா, ஆனா 24 நாள் தொடர்ச்சியா அந்த வைத்தியம் பண்ணணும்னு சொன்னாரு. அப்படி செஞ்சாதான் பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வரும்னு சொன்னாரு. அதுக்குள்ளதான் பாதியிலே எல்லாம் கெட்டு போச்சே. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா 24 நாள் வைத்தியம் பண்ணாம இருக்கலாம், ஆனா 5-6 நாள் வைத்தியம் நடந்திருக்குல்ல. சூர்யாவுக்கு அதுல கொஞ்சமாவது பழைய ஞாபகம் வரலாம்ல? அப்பா, நீங்க வேணும்னா கொஞ்சம் வைத்தியருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். பாட்டி சொல்ற மாதிரி இது வரைக்கும் அவர் சாப்பிட்ட மருந்து கொஞ்சமாவது வேலை செஞ்சிருக்கும்ல. ஹலோ வைத்தியரையா, நான் ராமையா பேசுறேன்.
சொல்லுங்க ராமையா, எங்க இருக்கிறீங்க? நான் இப்ப சென்னையில இருக்கேன். சூர்யாவோட விவகாரம் வேற பெருசாயிட்டே போகுது. கோர்ட்ல வச்சு சூர்யாவை காயத்ரி தான் என் பொண்டாட்டின்னு சொன்னாதான் உண்டு. இல்லைன்னா காயத்ரிக்கு புருஷனே இல்லாம போயிரும் போல இருக்கியா. அடக்கடவுளே, உங்க வீட்டில் வச்சு சூர்யாவுக்கு 4 நாள் வைத்தியம் பார்த்தோம்ல, அதோட விளைவா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? இல்ல ராமையா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். வைத்தியர்கள் பயன்படுத்துற மூலிகைக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அது எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும்னு இருக்கோ அத்தனை நாளைக்கு அதை கொடுத்தே தீரணும். 1 நாள் 2 நாள் குறைஞ்சா கூட பலன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ராமையா. சூர்யா விஷயத்துல தம்பி கொஞ்ச நாள் தான் மருந்து சாப்பிட்டிருக்காரு. அதுக்குள்ள பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருமானு கேட்டா எப்படி ராமையா? ஆனா நமக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் ராமையா. அவன் மனசு வச்சான்னா என்ன வேணாலும் நடக்கலாம். மருந்தே இல்லாம கூட சூர்யாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். அத நாம எப்படி ராமையா சொல்ல முடியும்? எனக்கு புரியுதுங்க ஐயா. காயத்ரிக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற ஆதங்கத்துல நான் உங்களுக்கு போன் போட்டேன். நான் வச்சிடுறேன். என்ன சொல்றாரு? பாட்டி, அவர் முகத்தை பார்த்தா தெரியலையா? நாம வேற எதையாவது யோசிக்கணும். என்னாச்சுங்க? சூர்யா, ஆர் யூ ஓகே? ஓகே. கனவு கண்டீங்களா? சூர்யா, சொல்லுங்க, ஏதாவது கனவு கண்டீங்களா? கனவு மாதிரியும் இல்ல, இது முன்னாடி நடந்த விஷயம் மாதிரி இருக்கு. சொல்லு. என்ன சொல்றீங்க சூர்யா? ஏதோ ஒரு ஊரு, அந்த ஊரை சுத்தி காடு, அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு கையை பிடிச்சு நான் ஓடிட்டு இருக்கேன் சுப்பு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நேத்து ஹனிமூன் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அத நினைச்சே நீங்க படுத்திருப்பீங்க. அதான் உங்களுக்கு கனவா வந்திருக்கோம். அந்த பொண்ணு கூட நான் தாங்க. இல்ல சுப்பு, அந்த பொண்ணு நீ இல்ல. என்னங்க நீங்க? என்ன தவிர இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த பொண்ணும் தெரியாதுங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு உங்க அம்மா, உங்க அக்கா, அப்புறம் எங்க அண்ணி, அவ்வளவுதான். பட் இவங்கெல்லாம் உங்க கனவுல வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்க. இல்ல சுப்பு, அவ நல்ல ஃபேரா ஒல்லியா சுடிதார் போட்டுட்டு இருந்தா. அவ முகம் கூட. இங்க பாருங்க, கனவெல்லாம் நிஜம் இல்லைங்க. நீங்க உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. அதையெல்லாம் திங்க் பண்ணாம தயவு செஞ்சு படுங்க. இல்ல சுப்பு, இது கனவு மாதிரியே இல்ல. என் வாழ்க்கையில முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வர மாதிரியே இருக்கு.